ஒரு காலத்தில் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்து நின்ற தமிழர் துறைமுகம் ஒன்று இருந்தது. மசாலா, மண்பாண்டம், துணி, முத்து, வணிகம், வெளிநாட்டு தொடர்பு எல்லாம் செழித்த ஒரு கடற்கரை நகரம். ஆனால் இன்று அதன் பெருமை பற்றி பலருக்கும் தெரியாது. அந்த மறைந்த பெருமைமிக்க துறைமுகம்தான் நாகப்பட்டினம். தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள நாகப்பட்டினம் சோழர் காலத்தில் மிக முக்கியமான கடல் வர்த்தக மையமாக விளங்கியது. இது வெறும் மீன்பிடி துறைமுகம் அல்ல, தமிழர் கடல் சக்தி உலகத்துடன் இணைந்திருந்த ஒரு நுழைவாயில். சோழர்களின் கடற்படை வலிமையும் கடல் வாணிகத் திறனும் பேசப்படும் போது நாகப்பட்டினத்தின் பெயர் தவிர்க்க முடியாத ஒன்று. இலங்கை, தென்கிழக்காசியா, குறிப்பாக ஸ்ரீவிஜயா, மலாய் தீவுகள் மற்றும் வெளிநாட்டு வணிகர்களுடன் தமிழர் தொடர்பு கொண்டிருந்த முக்கிய மையங்களில் இதுவும் ஒன்று. இந்த துறைமுகம் வழியாக துணி நூல், மசாலா பொருட்கள், உலோகப் பொருட்கள், மண்பாண்டங்கள் மற்றும் பல வணிகப் பொருட்கள் பரிமாறப்பட்டதாக கருதப்படுகிறது. துறைமுக நகரம் என்பதால் இங்கு பல மொழி, பல கலாச்சாரம், பல மதத்தினரின் தொடர்புகளும் இருந்திருக்கலாம். நாகப்பட்டினத்தின் வரலாற்றில் இன்னொரு முக்கிய அம்சம், இது வணிகம் மட்டுமல்ல, கலாச்சார பரிமாற்றத்தின் இடமுமாக இருந்தது. சோழர் காலத்தில் இங்கு புத்த சமயத்துடனான தொடர்பையும் காட்டும் வரலாற்றுச் சுவடுகள் காணப்படுகின்றன. அதனால் நாகப்பட்டினம் பொருட்கள் சென்ற இடம் மட்டுமல்ல, சிந்தனைகள் பரவிய துறைமுகமும் ஆகும். இன்று நாம் நாகப்பட்டினத்தை ஒரு சாதாரண கடற்கரை நகரமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இதே கரையோரத்தில் நின்ற கப்பல்கள் தமிழர் உலக பார்வையின் அளவை காட்டின. அதனால் நாகப்பட்டினம் என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, தமிழர் கடல் வர்த்தகம், கடல் அறிவு, உலகத் தொடர்பு, கலாச்சார பரிமாற்றம் இவை அனைத்திற்கும் மௌன சாட்சி. இப்படி தமிழரின் மறைந்த துறைமுகங்கள், கடல் வரலாறுகள், மறைக்கப்பட்ட நாகரிகச் சுவடுகள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம யுகசாட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள்.